ஏ லட்சுமி, காப்பிய போட்டியா? இல்லையே, நான் காப்பியே கீழே போடல. இப்பதான் காய்கறிக்கு அடுப்புல எடுத்து வச்சிருக்கேன். எடி, உனக்கு வாய் கொழுப்பு கூடிட்டு சாப்பாடு வாங்கிடுவேன். அப்ப எனக்கு பக்கெட் பிரியாணி வேணும். தலப்பாக்கட்டில சொல்லிருங்கண்ணா. உன்கிட்ட ஒன்னும் பேச முடியலடே. நான் என் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அவ என்ன வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தா. லேசா போய் எட்டி பார்த்துட்டு வந்துறேன்னா. பிள்ளைகளையும் கூட்டிட்டு போட்டி அப்படியே வாசல்ல நின்று எட்டி பார்த்துட்டு வந்துரு. உமக்கும் வாய் கொழுப்பு கூடுதல் தான். உங்கள்கிட்ட விளையாடிட்டு நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. சாயந்தரம் எங்களை கூப்பிட வந்துருங்கண்ணா. லே சதீஷ், எலும்புல பெரியம்மா வீட்டுக்கு போகணும். நிம்மதியா உறங்க கூட விட மாட்டேங்க. அவன் சிறையா இருக்கு. அம்மா, நான் புறப்பட்டுட்டேன். மக்களே, சீக்கிரம் போங்க. போயிட்டு இருட்டதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துருங்க. கொப்பா, நாங்க போன உடனே குவாட்டரை நல்லா வாங்கி குடிச்சிட்டு குப்புற கிடந்து உறங்கலான்னு தானே எங்களை விரட்டுறிய. நாங்க போன பிறகு குடிக்க எடுக்க செஞ்சல்னா அளவா பிச்சிருவேன். ஏமா, நீங்க வார வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்ப்பா. போங்க. பிள்ளைகளை பெக்க சொன்னா குட்டி சாத்தானுங்களை பெத்து போட்டிருக்கா. ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியுதா? ஏக்கா, எப்படி இருக்க? இவ்ளோ நேரம் நல்லா தான் இருந்தேன். இனி எப்படின்னு தெரியல, பாப்போம். ஏக்கா, சரணி அக்கா, சண்டி அக்கா, எப்படி இருக்க? ஆமாட்டி மேலே நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எடி மம்பட்டி பள்ளி, ஒரு 2 அடி பின்னாடி தள்ளி நின்னு பேசலாம்ல. ஏன் இவ்ளோ பக்கத்துல போய் அவையில பயமுடுத்துக? ஏன்ல சதீஷ், காலேஜ்ல தான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பேர் வச்சிட்டு தெரியவ. இப்ப வீட்லயும் தொடங்கிட்டியா? எடி சந்தியா, இவ சிரிக்கக்கூடிய நேரம் ஒரு 2 நிமிஷம் அவளுக்கு மூஞ்ச க்ளோஸ் அப்ல பாத்துருவியா? எம்மா, இங்க பாருங்கம்மா, இவன் எங்க போனாலும் என்ன கிண்டல் அடிச்சிட்டே இருக்கான், பைத்தியக்காரன். 2 பேரும் பேசாம இருந்துடுங்க. வாயை பிடிச்சி கிழிச்சு வச்சு விடுவேன். உங்க சண்டையை பார்க்கறதுக்கா இங்க வந்தேன். ஏடி லட்சுமி, சும்மா இருட்டி. அதுங்க தமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வா, நான் காப்பி போடுறேன், குடிங்க.